ஓகே, ஜமீலா உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு பண்ணிடுங்க. வந்து எல்லாமே ஒரு ட்ராமாட்டிக்காக ஏதாவது பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்து பாவம் நிறைய பெண்களை மேடையில் ஏற்றி அவர்கள் வந்து பேசியது போல இருந்தது. அப்படித்தான் நான் முதல்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேடையில் ஏறிய இந்த 10 பெண்களை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்ன்றதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இங்கே பேசிய முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சமத்துவம், பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்தது திராவிட மாடல், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க சொல்லும்போது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது, தமிழ்நாட்டில் சென்னை என்ற கார்ப்பரேஷனில் மேயர் பிரியா இருக்கிறாங்க. அந்த மேயர் பிரியாவை முதலமைச்சரோட கான்வாயில் தொங்கிட்டு போக வச்சது தான் பெண்களுக்கு கொடுத்த அதிகாரம் இங்கே, சரிங்களா? அதே மேயர் பிரியாவுக்கு கொடைப்பிடிக்க வச்சாங்க, மினிஸ்டருக்கு கொடைப்பிடிக்க வேண்டிய வேலை இருந்தது. இப்படித்தான் இந்த பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சியில். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு அதிகாரம் என்பது உள்ளாட்சியில் 50% இட ஒதுக்கீட்டை கொடுத்து அத்தனை பெண்களையும் அரசியலாக்கியது நம் அரசு, எங்களுடைய அரசு. பங்கிற்கு 33ல இருந்து 50ஆக இன்க்ரீஸ் பண்ணப்பட்டது அதிமுக ஆட்சியில. ஆமாங்க, அது பெரிய விஷயம். அதுதானே சமத்துவம். சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா என்ன சொல்றீங்க? ஆண் 50%, பெண் 50%. நீங்க அப்படி பார்க்கணும். அடுத்தது மஞ்சுளா மேடம் இப்ப சொன்னாங்க, பிறந்த வீட்டில் கூட அகதியாக இருந்தார்கள். கரெக்ட். பிறந்த வீட்டில் மட்டும் இல்ல, பெண்கள் வாழவே தகுதி இல்லைன்னு சொல்லி பெண்களுக்கு பிறந்த உடனே குழந்தையா இருக்கும்போது சிசு கொலை செய்தது இந்த சமுதாயம், இந்த தமிழ் சமுதாயம் பண்ணியிருக்கு. பல மாவட்டங்களில் நடந்திருக்கு. தொட்டில் குழந்தை என்ற அற்புதமான திட்டத்தை கொடுத்து பெண் குழந்தைகளும் வாழ வேண்டும், பெண்கள் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ வச்சது புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டம். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கல, 33 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லிக்கிறேன், என்ன பேச நீங்க அனுமதிங்க. இல்ல, முதற்கட்ட கருத்தா இடையூறும் பண்ண வேண்டாம். முதல்கட்ட கருத்து, எல்லா கிரெடிட்டும் திமுகவுக்கு தான் வந்துச்சுன்றது கிடையாது. இந்த தமிழகத்தை அதிக ஆண்டு காலம் ஆட்சி செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாம இது எல்லாமே சாத்தியப்பட்டிருக்காது. அடுத்த கட்டத்தில் எனக்கு பேச நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிறைய பேச நான் காத்திருக்கிறேன். ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்தது பெருமை இல்ல. 1000 ரூபாய் கொடுத்தது முக்கியம் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பில்ல 40% இன்கிரீஸ் பண்ணிருச்சு இந்த அரசு. அந்த பிரச்சனைகள் அடுத்த சுற்றுல பேசலாம். அது பிரச்சனை அடுத்து இல்ல, முக்கியமான பிரச்சனை அந்த 1000 ரூபாய் என்ன ஆகுதுங்கறத பத்தி பேசணும். அடுத்த சுற்றுல பேசலாம். பிரச்சனைகள் அடுத்த சுற்றுல பேசலாம். 2021ல எவ்வளவு இருந்தது? 36,000 கோடி இருந்தது. இன்னைக்கு 24-25ல 48,000 கோடி வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அப்படின்னா இந்த காசெல்லாம் எங்க இருந்து போகுது? 1000 ரூபாய் இப்படி கொடுத்துட்டு 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து புடுங்குற ஒரு விஷயம் தான் நடக்குதே தவிர இதுல பெருமைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது சிறுமை என்பதை தான் நான் சொல்ல விரும்புறேன். இது முழுக்க முழுக்க சிறுமை. பெண்கள் இன்னைக்கு 20,000 பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அத்தனை குற்ற செயல்கள். தமிழக அரசாணையமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 40ல இருந்து 50% பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் அதிகரிக்கப்பட்டிருப்பது பெண்களுடைய நலன், பெண்களுடைய பாதுகாப்பு. அப்ப அத பத்தி எல்லாம் நம்ம பேசணும். இங்க வந்து சபையில உட்கார்ந்து 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்றது, உங்க எம்பி இவர் சொன்னார் இல்லையா, கதிர் ஆனந்த் சொன்னார் இல்லையா, என்ன ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிட்டீங்களா, பளபளப்பா இருக்கீங்களா, இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு பேசக்கூடிய எல்லாரும் பேசக்கூடிய விஷயம், பெண்கள் இன்னும் அதிக அளவுக்கு உயர வேண்டும், பேசுவதற்கு சமத்துவம் கொடுக்க வேண்டும், அதிகாரத்தில் முன்னாடி வர வேண்டும். இதெல்லாம் பேசணும்னா நிறைய இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.